மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர் மொஹல்லி பிரபு, இந்தியாவின் வைஸ்ராய் மிண்டோ இவ்விருவரும் இந்த சட்டம் கொண்டு வர காரணமா இருக்கிறதுனால இவங்க பேராலேயே மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய சிறப்புகள் என்னன்னா, மத்திய சட்டமன்ற கூடுதல் உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 60ஆ உயர்த்துறாங்க. இதுல 27 நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களா இருக்கிறாங்க. மீதி உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் நியமன உறுப்பினர்கள். இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் என்ன பண்ணுதுன்னா, முஸ்லிம்களுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வர காரணமா இருக்குது. பெரிய மாகாண சட்டமன்றங்களில் கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்த்திய சட்டம் இது. பெரிய மாகாண சட்டமன்றங்கள்ல கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50ஆ இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் கொண்டு வருது. வரவு செலவு அறிக்கை மற்றும் பொதுமக்களின் நலன் குறித்த விவகாரங்களில் விவாதம் செய்யவும் தீர்மானம் நிறைவேற்றவும் சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. இது என்னன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். தலைமை நிர்வாக அலுவலரின் நிர்வாக குழு முதன்முறையாக ஒரு இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு. இதுல மிண்டோ மார்லி சீர்திருத்தம் மூலமா. அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா எஸ்பி சின்ஹா. இங்கிலாந்து பாராளுமன்றத்துல பொதுமக்கள் அவையில உறுப்பினரான 2வது இந்திய நபர். முதல் இந்திய நபர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இங்கிலாந்துல இருந்த இந்திய கவுன்சிலும் 2 இந்தியர்கள் இடம்பெறாங்க. இந்திய கவுன்சில் இங்கிலாந்துல இருக்கு, அதுல 2 இந்தியர்கள் இடம்பெறாங்க. சென்னை மும்பை மாகாணங்கள்ல நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2ல இருந்து 4ஆ உயர்த்துறாங்க. தனித்தொகுதி ஒதுக்கும் நடைமுறை இச்சட்டம் பிரதான நோக்கமாக கொண்டதால் 1947ஆம் ஆண்டு பிரிவினைக்கு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அழைத்து சென்றது. மிண்டோ பிரபு வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை, அதாவது கம்யூனல் எலக்ட்ரோலேட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இச்சட்டம் இங்கிலாந்து அரசாங்கம் பின்பற்றிய பிரித்தாளும் கொள்கையின் உச்சகட்டமா பார்க்கப்படுறது. இதுனா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம்.